ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சமையல் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, யூடியூப்ல இல்லை. அதாவது சிக்கன் லிவர் வச்சு சில்லி சிக்கன் தான் பண்ண போகிறோம். சில்லி சிக்கன் தான் செமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. புதுசாகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நம்ம 1 கிலோ லிவர் எடுத்துருக்கோம். ஒளியோட லிவர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ இங்கே எங்கே வேணாலும் பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி பீஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு மீடியம் பீஸாக போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாக போட்டாலும் ஒரு மாதிரி ஆயிடும். அவ்வளோ மீடியம் பீஸாக போட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பீஸ். கட்டிங் நம்ம கட்டிங்கண்ணா எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. தெளிவாக கட் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப நைஸாக இருக்கு இல்லைங்களா. ஸோ தெளிவான பீஸ் கட் பண்ணாதான் அது பார்க்குறதுக்கு அப்படியே நைஸாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சிலத்தில் வெட்ட தெரியாது. அந்த மாதிரி வெட்டினோம்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த சைஸ் போட்டுக்கோங்க. மினிமம் ஒரு 15 to 20 கிராம் சைஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க அப்படியே மின்னுது பாருங்க. ஒரு பீஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வெட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான மசாலா சேர்த்துடலாம். அப்போ நான் 1 kg எடுத்துருக்கேன். உங்களுக்கு அடுத்து வந்து இன்னைக்கு போட்டுக்காங்க. சில்லி தூள் எந்த மசாலா இருந்தாலும் சரி, சில்லி மசாலா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுக்கோங்க. 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஈரலுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால அந்த ஸ்மெல் மாற்றுறதுக்காக 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முட்டை ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஆமாம், லைட்டாக சேர்த்து அதே அளவு வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அடுத்து காரம் ஜாஸ்தி சாப்பிடுறதுனால லைட்டாக கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன். இல்லை காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால ஓகே அவ்வளோ வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்படி தனித்தனியாக போடுங்க. தனித்தனியாக போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக குக் ஆயிடும். பொறுமையாக குக் பண்ணுங்க. எப்படி பாருங்க, அப்படியே மலை கொதிக்குது. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல. லிவர் பிரியர்களுக்கு ரெகுலராக லிவர் சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிட்றதுக்கு நிறைய வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, குக் ஆயிடுச்சு. இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லா இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த கலரு டிஃப்ரெண்டாக ஓகே ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். அப்படியே ஒரு பிளேட்ல அழகா வாழையில போட்டு அதை எடுத்து அப்படியே வச்சு போட்டு நான் ஓகே எந்திரிச்சு இந்த பதம் இருந்தால் போட்டு பார்த்துக்கோங்க. போட்டதை எடுத்து போட வேண்டியது. அவ்வளோதான். சூப்பரான லிவர் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. தலைவன் வேற லெவலில் இருக்காப்புல. இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்க. ஒரு லெமன், ஒரு 3 பச்சை மிளகாய், லைட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சு இப்படி லெமனை அரைச்சி மேலே வச்சு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா லிவரே பிடிக்காதுன்னு இருக்கிறவங்களோட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. ஜம்முன்னு இருக்கா. வாவ், வேற மாதிரி சூப்பர். அப்படியே லைட்டா
லெமனை புழிஞ்சு விட்டு, சரிங்களா, லெமனை புழிஞ்சு விட்டு ஒரு பீஸ் எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாருங்க பீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு செமையா வெந்திருக்குன்னு பாருங்க. நல்லா குக் ஆயிருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. செமையா இருக்கு. உண்மையில டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் சாப்பிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. என்ன பார்ட்னருக்கு தான் ஆள் இல்லை, எல்லாம் ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. செம்ம சூப்பரா இருக்கு. சிம்பிளா சூப்பரா பண்ணிக்கலாம். ரேட்டு கம்மி, ஜாஸ்தியா வாங்கி நீட்டா சாப்பிடுங்க. செமையா இருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. இங்க பாருங்க, என்னைக்குங்க ஒரே மாதிரி சாப்பிடக்கூடாதுங்க. டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சாப்பிடணும். அப்பதான் பிறந்ததே சாப்பிட்றதுக்காக தான். எதுக்காக சம்பாதிக்கிறோம்? இங்க பாரு, இங்க வச்சு லிவர், இந்த ஆனியன், மிர்ச்சியும் கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல் ஆகுது. செமையா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. நன்றி, வணக்கம்.